நல்ல பொண்ணுதான், சொன்ன மாதிரியே கிளம்பி போயிட்டான். சனியா தொலையட்டும். ஐயோ, போறேன் போறேன்னு போட்டுக்கிட்டு இருந்த ஒரு பேண்ட் சட்டியும் தூக்கிட்டு கிளம்பிட்டா. இப்படி நம்மள அரை நிர்வாணமா புலம்ப விட்டாலே. என்னடா இனிமே 500க்கு மேல போகப்படாதுப்பா. ஐயோ தொங்குறதோ ராஜாவோட ட்ரெஸ், உள்ள இருந்து பொம்பளை குரல் வருது. பட்ட பழனிசாமி பழனியமானது மாதிரி ஒருவேளை நம்ம ராஜா ராணி ஆயிட்டானோ? சந்தேகப்பட வேண்டிய கேஸ்தான். இதுல ஏதோ இருக்கு. பல்லே தெரிஞ்சு போனாலும் சரி, ஆளு வெளியே வர்ற வரைக்கும் விடக்கூடாது. ஒரு ஐடியா, தட்டி பாத்துருமா? வெளியே வரட்டும், குயில கையோட பிடிச்சிடுவோம். உட்காரு. ஏன் தொங்குது? தொங்கட்டும் தொங்கட்டும். வரட்டும், கதவு திறக்கத்தான் போகுது. காட்சி ஆரம்பமாகதான் போகுது. எவ்வளோ பாத்தியா? பல்லோட சேர்த்து மூக்கி உடைச்சிட்டு போயிட்டே இருக்கான் பாரு. ஐயோ, ஒரு மாசத்துக்கு குழந்தை மாதிரி ஆகிட்டானடா. என்ன நினைச்சுக்கிட்ட மனசுல? என்ன தைரியம் இருந்தா எல்லார் கண்ணிலும் மண்ணை தூவிட்டு குளிக்க போயிருப்பேன். பொம்பளைனா காலங்காத்தால எழுந்து குளிச்சு மூழ்கி வீட்டு வாசலை பெருக்கி. இது என்ன நீ புகுந்த வீடா? ஆமா. பின்ன என்னையா, அசதியில நல்லா தூங்கிட்டேன். ஆம்பளை உடையில ஓடி போயிட்டா ஆபத்து இருக்காதுன்னு எனக்கு தெரியாதா? அப்படியே ஓடி போயிருப்பேன். ஆனா உன்னை நினைச்சு பார்த்தேன். புடவை உனக்கு நல்லா இருக்காதியா? அது மட்டும் இல்ல, உன்கிட்ட இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் நினைச்சு ஓடி வந்துட்டேன். அது சரி, சீக்கிரம் கழட்டு, நான் திரும்பிக்கிறேன். நான் ஆபீஸ்க்கு போகணும், இல்ல சீட்டு கழிச்சு போயிரும். அம்மாடி, தயவு செஞ்சு என்ன விட்டுரு. மறுபடியும் நான் வந்து பாக்குற போது உள்ள நான் மட்டும்தான் இருக்கணும். இல்ல உன்னை துரத்துன அந்த நாயை விட நான் மோசமா இருப்பேன். புரிஞ்சுதா? யோ, என்னையா சொல்ற? ஷட் யோ, மன்மதராஜா எவன் நினப்புல போயிட்டு இருக்காரு? காலையிலே மதப்பா. ஏய்யா, வயிற்று கீத்துக்கு ஒண்ணு வேணாமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இந்த விளக்கண்ண ஜம்பத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இந்தாயா புடி. ஏயா, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? கேவலம் ஒரு பொட்டச்சி அனாதையா அடைக்கலம் தேடி வந்திருக்காளே, அவ சாப்பிட்டாளா இல்லையான்னு கேக்குறதுக்கு துப்பு இல்ல. நீ எல்லாம் ஒருத்திய கட்டிக்கிட்டு காப்பாத்த போற ஆம்பளை. மங்கா, என்னய்யா இன்னைக்கு சைவம் வேணாம் அசைவம் வேணுங்கிறியா? இட்லி தோசை ஆப்பத்தெல்லாம் சைவத்துலதான் செய்ய முடியும், அசைவத்துல செய்ய முடியாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னொரு பொட்டலம் இருந்தா. ரெண்டா? ஓஹோ, அந்த சாவுகிராக்கி பட்டை கொடுக்கறதுக்கா இல்ல பொட்டச்சி பொறிக்கிறக்கான அவனுக்கா? நான் தரமாட்டேன். ஐயோ, அவங்களுக்கு இல்ல, வேற ஒருத்தருக்கு. வேற ஒருத்தருக்கா? இல்ல, எனக்குதான். எனக்கேதான். வெளியே ரொம்ப வேலை இருக்கு, போற வழியில போட்டுக்கதான். உன் போக்கே சரியில்லை. போக்கத்த கிழவன் பொட்டி வண்டியில பட்டணத்து மிட்டாயை பொட்டலமா கட்டிக்கிட்டு போனானா சின்ன வீட்டுக்கு. அந்த மாதிரி நீ பொட்டலத்தை கட்டிக்கிட்டு எங்க போக போறியோ? கண் காணாம எங்க போனாலும் சரி. மங்கம்மா, போறவனே பாரு, நிக்கிறவங்களை பாக்காத. இந்த புடி. சாப்பிடு. நீங்க இந்த மரியாதை எல்லாம் போதும். நீ ஏன் சாப்பிடுவல? இல்ல இதையும் ஊட்டி விடணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். எதுவும் மிலிட்டரி மாதிரி டைப் நடந்தா தான் கரெக்டா இருக்கும். காலம் கடந்தா கஷ்டம் தான். This is my last warning. சாப்பிடு. என்ன யோசனை? சாப்பிடு சாப்பிடு, நல்லா சாப்பிடு. ஓடுறதுக்கு தெம்பு வேணும்ல? என்ன? ஒண்ணுமில்ல, சாப்பிட்ட உடனே யாருக்கும் தெரியாம ஓடி போயிடுவல்ல? தனியா
என்ன சொன்னீங்க? ஒண்ணுமில்ல, சாப்பிட்ட உடனே யாருக்கு தெரியாம ஓடிடுவியான்னு கேட்டேன். ஆ, என் மச்சானுக்கு கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் ஓடிடுவேன். ஐயோ, உன் மச்சானுக்கு எப்ப கல்யாணம் ஆகுறது? நீ எப்ப ஓடி போறது? நான் வாங்குற சம்பளம் ஒண்டி கட்டியான என் வாய்க்கு வயித்துக்குமே பத்துறது இல்ல, இதுல நீ வேறயா? பரவாயில்ல, எனக்கு பட்னி கிடக்க தெரியும். அது சரி, இது நம்ம மாதிரி கேஸ் தான் போல இருக்கு. கேசா? ஒண்ணுமில்ல, இது வேற. ஏய், எச்ச. ஆபத்துக்கு பாவம் இல்ல. ஏய் சில்ற, இப்படி கொண்டாடோய். இதோ கொண்டாரே. என்னடா கசம்சா, உள்ள பொட்டக்குரல் சத்தம் கேக்குது? அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நாளைக்கு ஒரு நடிகையோட பேட்டி ஒத்திக்க பாத்துட்டு இருந்தேன். கேள்வி நான் ஆம்பளை குரல், பதில் பெண் குரல், ஆம்பளை குரல். ஓஹோ, என்னமோ செய்டா. ஆள நாளோ ஆளு இவ அழுத்தமான ஆளு. யார் அவரு? ரொம்ப தமாஷா பேசுறாரே. அவர்கிட்ட பேசிட்டு இருந்தா நேரம் போறதே தெரியாது போல இருக்கே. ஆமா, உன்னை கட்டிக்கிட்டு மாரடிக்கிறது போறாதுன்னு நாளைக்கு உன் குழந்தையோட வேற போராடணுமா? இதோ பாரு, ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு ஓடி போறது நீ அதான் இருக்கணும். என் மானம் இல்ல, புரிஞ்சுதா? குட் பை. யோ, என்னையா முழிக்கிற? இந்த கூடையில அள்ளியாந்துதான் உங்களுக்கு வேலைக்கு கொட்டுறேன். தின்றதுக்கு கூலி சரியா தரது இல்ல, இதுல சும கூலி வர தண்டமா? நான் பின்னால குந்துறேன், என்ன கொண்டு போய் ரேஷன் கடையில இறக்கு. டபுள்ஸா? என்னையா டபுள் சான் வாய பழக்கிற? மாவு மில் மிஷின் மாதிரி வழியில ஏதாவது பவுடர் டப்பா நின்னுட்டு கையை காட்டினா சுமப்பீங்க. இந்த ஆப்ப கடிச்சுக்கு எங்க இருக்கு அந்த மவுஸ்? ஆத்தா, சத்தங்கித்தம் போட்டு என் முகத்துல கரிய பூசாத, குந்திக்க. எப்பவும் பின்னாலேயே குந்துற ஜென்மம் ஆயிட்டேன். எப்பதான் முன்னால குந்த போறனோ? கிளம்பியா? பாத்து போ. நல்லா ஓட்டுனையா. வெள்ளோட்டம் பக்கமா உன் பின்னால யாருன்னு பாரு. என் புத்திய சொல்லணும். நல்ல வேளை நான் பின்னால குந்தனேன். முன்னால குந்திருந்தா என் கர்ப்பமே கலங்கி போயிருக்கும். இழிச்சது போதும், சேதாரம் இல்லாம போய் சேர வேலையை பாரு. வரட்டா? போயா, நீயும் சைக்கிளும். டேய், உயிரோட தான் இருக்கியா? யாரு? என்கிட்ட மோதி பொழைச்ச மொத ஆளு நீதான். சார், நீங்களா? ஜெயில இருந்து எப்ப சார் ரிலீஸ் ஆனீங்க? உள்ள இருந்தப்போ ஒரு பேட்டி கொடுத்தீங்களே, ஆஹா, அடிக்கடி உள்ள போயிட்டு வர அரசியல்வாதியால கூட கொடுக்க முடியாது சார். ஜாதி மத பேதம் இல்லாத சமதர்ம சமுதாயம் ஜெயிலுக்குள்ளதான் இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த ஒரு பாயிண்ட் போதும். உங்க போட்டோ இருந்தா ஒண்ணு கொடுங்க, பெருசா பத்திரிக்கையில பிளாஷ் பண்ணி ஒரு கலக்கலைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். உன் ஞாபக சக்தியை நான் பாராட்டுறேன். எனக்கு அனாவசியமான விளம்பரமே பிடிக்காது. என் மேல உனக்கு இவ்வளவு வைக்கிற வேணாம். அப்புறம் உன் போட்டோ முத பக்கத்திலேயே செய்தியா வந்தது. கார் விபத்துல இளம் நிருபர் பலின். லெட் அஸ் ஃபர்கெட் எவ்ரிதிங், ஓகே? ஆனா ஒண்ணு சார், பத்திரிக்கை சின்னதோ பெருசோ, அவங்க வெறும் மைய ஊத்தி அச்சிடுறதா நினைக்காதீங்க. அவங்களால ரத்தத்தையும் ஊத்தி அச்சிட முடியும். புரிஞ்சுதா? ஓகே.